படிங்க. ரப்புன்செல். இவங்க தான் ரப்புன்செல். Once upon a time lived a couple who wished and prayed to God to bless them with a child. ஒரு ஊரில் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு கப்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க வந்து கடவுள்கிட்ட, கப்பிள்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கப்பிள்ஸ். அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுங்க கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. Sadly, one day the wife fell ill. She would eat nothing at all and the உடம்பு சரியில்லாம போயிருது அவங்களுக்கு. ஆமாம், அவங்க எதுவுமே சாப்பிடலையாம். அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னடா இப்படி சாப்பிடாமே இருந்தால் என் ஒய்ஃப்க்கு என்ன ஆகுறது அப்படின்னு ஒரே கவலை அவங்க ஹஸ்பண்டுக்கு. From the window of their small hut, she spotted the herb called Rapunzel in the garden in front of their house and wanted to eat it. ஹட்னா என்னது? ஹட், கூரை வீடு இருக்கும்ல, அதுதான் ஹட்டு. குடிசஸ், சின்னதாக ஒரு அவங்களோட குட்டி வீட்டில் இருந்து, இருங்க, அந்த குட்டி வீட்டில் இருந்து ஒரு விண்டோ இருந்துச்சா. விண்டோனா அவங்க வீட்டில் ஒரு விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோட ஜன்னல் வழியாக பார்த்தா அங்கே ஒரு ஹர்ப் இருக்குது. அந்த ஹர்ப் பேர் ரப்புன்செல். ஹர்ப்னா என்னது? ஒரு செடி இருக்குது, அது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி. அந்த ஹர்ப் அது பேர் ரப்புன்செல். இதுதான் அது. அதை சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இதுவா, அதான் பாரு. பட் த கார்டன் வாஸ் ஓன்டு பை அ wicked witch who would not let anyone. அவங்க வந்து ஒரு சூனியம் பண்ணுற ஒரு பிளாக் மேஜிக், அந்த பேட், அவங்களோட சக்தியெல்லாம் பேடாக யூஸ் பண்ணுற ஒரு லேடி, பேட் லேடி. மற்றவங்களுக்கு பேடாக என்ன சொல்கிறது, ரொம்ப சூனிய கிளறி அப்படின்னு சொல்லுவாங்க. பேடாக மற்றவங்களுக்கு பிஹேவ் பண்ணுற ஒரு லேடி. பார்த்தாலே எப்படி இருக்காங்க. One day the husband crept into the garden to pluck the herb. அவங்க யாரையுமே அங்கே உள்ளே என்ட்ராகவே விட மாட்டாங்க. எப்படிரா போய் அதை வந்து எடுக்கிறதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த கார்டனுக்குள்ளார மெதுவாக அழுங்காமல் போய் அந்த ப்ளக்குனா பூ பறிக்கிறது, ப்ளக் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் சடன்லி he saw the witch standing before him. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த விச் வந்து நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே பயம். டு ஸ்பேர் his life, she demanded that they hand over their baby daughter to her when she is born. இல்லை கண்ணு, இவங்க தான் அந்த ஹஸ்பண்ட். ஓகேயா, இவங்க வந்து இப்போ பார்த்துட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு பயந்து இருக்கிறார் இந்த ஹஸ்பண்டு. அப்போது அந்த விச் வந்து சொல்கிறாங்க, உன்னோட உயிர் உனக்கு வேணும் அப்படின்னா உனக்கு பிறக்கிற அந்த குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்கணும், அப்படின்னா நான் உன்னை இப்போ விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் when the baby was born, the witch appeared and took Rapunzel away. அந்த பேபிக்கு தான் ரப்புன்சல்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ரப்புன்சல்ங்கிற ஹர்ப் சாப்பிட்டு தானே அதுக்கப்புறம் தானே அந்த குழந்தை பிறந்தது. அதனால் அந்த பொண்ணு பேர் ரப்புன்சல்னு வச்சுருக்காங்க. குழந்தை, அந்த பொண்ணு பிறந்ததுமே அந்த விச்சு வந்து, அந்த சூனியக்கார கிழவி அவங்க வந்து அந்த ரப்புன்சலை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஷீ லாக்ட் ஹர் இன் அ ஹை டவர். ரப்புன்சலை வந்து ஒரு அவங்க வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய டவர், இந்த செல்ஃபோன் டவர்லாம் இருக்கும்ல, எவ்வளோ பெருசு ஹைட்டாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க வீடு பெருசாக இருக்குமா. அங்கே வந்து ரப்புன்சலை பூட்டி வச்சுருக்காங்க. Rapunzel grew up to be a beautiful girl with long golden hair and a melodious voice. என்ன கலர் ஹேரா? Black. A beautiful girl with long golden hair. என்ன கலர் ஹேரா? Golden. Golden hair and a melodious voice. அவங்க ஹேர் வந்து நல்ல கோல்டு மாதிரி தங்க கலரில் இருந்தது தான் மெலோடியஸ் வாய்ஸ். அப்படின்னா நல்ல இனிமையான ஒரு குரல் இருந்துச்சு அவங்களுக்கு. One day a prince rode through the forest and heard Rapunzel sing.
ஒரு டைம் வந்துட்டு ஒரு பிரின்ஸ்னா இளவரசர், பிரின்சஸ்னா இளவரசி. ஒரு இளவரசர் வந்து இந்த தலையில் பாரு இந்த என்ன வச்சுருக்காங்க, க்ரௌன் வச்சுருக்காங்கல்ல, அந்த இளவரசர் வந்து அந்த ஃபாரஸ்ட் வழியாக வராரு. அப்போது எங்கேயோ ஒரு இனிமையான குரல் கேட்குதே அப்படின்னு பார்த்தா அங்கே ரப்புன்சல் வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. கியூரியஸ், யாரா அங்கே இருக்கா அப்படின்னு அப்படியே கிளைம் பண்ணி பார்த்தா, ஓ கியூரியஸ், ஹி கிளைம்டு த டவர் டு சேவ் ஹர். அங்கே ரப்புன்சலோட ஹேர் பாரு, அந்த அப்படியே அவங்களோட ஹேர் அவ்வளோ லாங்காக இருக்குமா, அந்த ஹேரை பிடிச்சி அப்படியே கிளைம் பண்ணி போய் எப்படியாவது ரப்புன்சலை தூக்கிட்டு வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு போனால் அவங்க போகிறத வந்து யார் பார்க்குறாங்க, அந்த விச் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துட்றாங்க. த விச் saw him climbing and pushed him. அதை பார்த்து டக்குன்னு அந்த விச் பிடிச்சி இழுத்துறாங்க இவங்கள. The prince fell onto the thorny bushes and became blind. இது பாரு, இதெல்லாம் என்னது, முள்ளுச்செடி, கேக்டஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இங்கே பாரு முள்ளாக இருக்குல்ல, இந்த முள்ளுச்செடி மேலே இங்கே இந்த இளவரசரை பிடிச்சி டக்குன்னு இழுத்து விட்டாங்க. அந்த சூனியக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க இழுத்து விட்டதும் அவர் போய் இந்த முள்ளுச்செடி மேலேயே விழுந்துட்டாரு. விழுந்ததும் அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. As a punishment, the evil witch left Rapunzel in the desert to suffer. அது மட்டும் இல்லாமல் இவரை கீழே தள்ளி விட்டு முள்ளு குத்தி இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த ரப்புன்சல் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை, இவங்க இந்த ஹேரை கொடுத்ததுனால தானே அதை பிடிச்சி கிளைம் பண்ணி அரசர் வராரு, மேலே ஏறி வராரு. அதனால இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, அவங்கள வந்து இந்த டெசர்ட்னா பாலைவனம், அங்கே தான் இந்த கேமல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு இடத்துல ரப்புன்சலை விட்டுட்டாங்க. அவள் போய் அங்கே கஷ்டப்படட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. த பிரின்ஸ் வாண்டர்ட் த வேர்ல்ட் சர்ச்சிங் ஃபார் ரப்புன்சல். பிரின்ஸ்க்கு இப்போ கண்ணு தெரியாதுல்ல, அவர் தேடிக்கிட்டே இருக்காரு. ரப்புன்சலோட அழகான அந்த குரல், அவங்களோட அழகான முகம், அவங்களோட ஹேரு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ரப்புன்சல் எவ்வளோ கைண்டான ஒரு கேர்ள். அதனால பிரின்ஸ் எங்கடா இந்த ரப்புன்சல் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. உலகம் பூரா தேடுறாரு அவர் ரப்புன்சலை. பாசிங் த்ரூ த டெசர்ட் ஒன் டே ஹி ஹியர்ட் ஹர் சிங்கிங். அந்த டெசர்ட் வழியாக போகும்போது ஒரு நாள் ரப்புன்சல் பாடிட்டு இருக்கிறாங்க. ரப்புன்சலோட வாய்ஸ் அன்னைக்கு கேட்டிருக்கிறாருல்ல, ஃபஸ்ட்டு ரப்புன்சல் பாடுறப்ப தானே பார்த்தாங்க. அதனால ரப்புன்சல் பாடுறத பார்த்துட்டு ரப்புன்சலே தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் as they hugged, Rapunzel's tears of happiness fell on the prince's eyes. ரப்புன்சலோட வாய்ஸ் கேட்டதும் ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேரும் போய் கட்டி பிடிச்சி இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் பார்த்த உடனே ரப்புன்சலுக்கு அழுகியே வந்துருச்சான். இப்போ அழுகுறாங்கல்ல, அழுது அந்த ரப்புன்சலோட கண்ணீர் போய் அந்த இளவரசர் மேலே பட்ட உடனே அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், he regained his vision. அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருது. and took Rapunzel to his kingdom. அப்புறம் ரப்புன்சலை கூட்டிகிட்டு போய் அவங்களோட அரசருக்கு அந்த மாளிகை இருக்கும்ல, பேலஸ் இருக்கும், அவங்களோட அரசருக்கு ஒரு நாடு இருக்கும்ல, அந்த நாட்டுக்கு போய் அவங்கள பிரின்சஸ் ஆக்கிட்டாங்க. The prince married Rapunzel and they happily lived ever after. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கிங்கும் குவீனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன கதையா நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இவங்க யாரு ரப்புன்சலோட வைஃப். இவங்க ரெண்டு பேரும் யார், ரப்புன்சலோட வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அம்மா அப்பா, ரப்புன்சலோட அம்மாவும் அப்பாவும். இவங்களுக்கு என்ன ஆச்சு, அதனால அப்பா ப்ளக் பண்ண போறாங்க. என்ன ப்ளக் பண்ணுறாங்க, அது பேர் என்னது, ஆமாம். ஆனால் அது யாரோடது, அந்த ரப்புன்சல் செடி யாரோடது, யாரோடது, அவங்களோடதா இருந்தால் அவங்க போய் பறிச்சுட்டு வந்துருக்கலாமே ஈஸியாக. யாரோட செடி அது, இந்த வச்சிருக்காங்களே இவங்களோடது. அதனால் அவங்க போய் பறிக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க இந்த விச்சு,
வெளியே வரும்போது என்கிட்ட கொடுத்துடணும். அந்த குழந்தை வெளியே வந்ததும் என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் குழந்தை பிறந்ததும் யார்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த லேடி இவங்க ரப்புன்சல் என்ன பண்ணாங்க, ஒரு வயல் கம்பில் போய் அடைச்சி போயிட்டாங்க. என்னது, ஒரு வயல் கம்பில் போய் போட்டு வச்சு. தங்கம், டவர்னா அந்த ஒயர் கம்பி இருக்குல்ல, அது டவர் இல்லை. டவர்னா நான் உனக்கு ஒரு நாள் காட்டுறேன் டவர் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஹைட்டான ஒரு பில்டிங், அதுதான் டவர்னு சொன்னேன். அந்த டவரில் போய் பாரு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த பில்டிங். இது ஹைட்டாக இருக்கா, இதுதான் டவர். அந்த மாதிரி ஒரு ஹைட்டான பில்டிங்கில் ரப்புன்சலை பூட்டி வச்சிடுறாங்க. அப்புறம் ரப்புன்சலோட ஹேர் எப்படி இருக்கும் சொல்லுங்க, என்ன கலரில் இருக்கும், தங்க கலரில். அப்புறம் அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க பாடினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அப்புறம் யார் வராங்க, இவர் யார், ஒரு அரசர். அரசர் வராங்க. அவர் எப்படி ரப்புன்சலை பார்க்குறாங்க, ரப்புன்சல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது, பாட்டு பாடிட்டு இருந்தாங்களா. அந்த வாய்ஸை கேட்டு ரப்புன்சலை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரா. அப்போ யார் பார்த்துட்றாங்க, அவர் இப்படி ஏறும்போது யார் பார்க்குறாங்க அவரை, குவீனா, அந்த பாட்டி இருக்காங்கல்ல சூன்யக்கார பாட்டி, அந்த பாட்டி தான் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, தள்ளி விட்டு பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்து அவர் எங்கே விழுந்தாரு அங்கே. அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க ஃபாஸ்டா. எப்படி கண்ணு போச்சு, தெரியல. அந்த முள்ளு செடியில் அவரை தள்ளி விட்டதுக்கப்புறம் அவர் கண்ணு போயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேர் இவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் இவங்களை கொண்டு போய் எங்கே விட்டாங்க, ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டாங்க, டெசர்ட்டில். அப்புறம் பிரின்ஸ் என்ன பண்ணார், ரப்புன்சலை தேடிக்கிட்டே இருக்கார், உலகம் ஃபுல்லாக தேடுறாரு. அப்புறம் எங்கே கிடச்சாங்க, அந்த டெசர்ட்டில் ஒரு நாள் கேமல்லாம் இருக்குது பார்த்தியா, இந்த டெசர்ட்டில் ஒரு நாள் பார்த்தா ரப்புன்சல் இருக்காங்க. ரப்புன்சல் பாடுறாங்க. அந்த வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி, அட இது ரப்புன்சலோட வாய்ஸ் ஆச்சே அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும், அப்புறம் எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு அந்த பிரின்ஸ்க்கு, இவங்க அழுகும்போது அந்த கண்ணோட தண்ணி பட்டு பிரின்ஸ்க்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் அப்புறம் அவங்க வந்து கிங்டம்க்கு போயிட்டாங்க. த பிரின்ஸ் மேரிட் ரப்புன்சல் அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அவ்வளோதான். தேங்க்யூ.